நாட்டில் இந்தியா பாகிஸ்தான் போர் கூட முடிந்துவிட்டது. ஆனால் பாமகவிற்குள் அப்பா மகன் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸுக்கு இடையிலான முரண்பாடுகள் இன்னும் முடியவில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த சித்திரை திருநாள் அந்த பௌர்ணமி முழு இரவு கூடுகையில் ராமதாஸ் பேசியிருக்கிற பேச்சு, அதாவது அன்புமணி ராமதாசும் என்ன பேசினார்கள், அவர்கள் கட்சி எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையில் ஒரு வகையான பிணக்கு, மிகப்பெரிய சண்டை நேரடியாக பொது வெளியில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியும். நாம் பொது வெளியில் அதை பார்த்தோம். மேடைகளில் அவர்கள் ஒருவரை ஒருவர் டக்குன்னு எந்திரிச்சு போகிறதும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் நேரடியாக பகிரங்கமாக நடக்கிறதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதோட தொடர்ச்சியாக சித்திரை முழு இரவு அந்த பௌர்ணமி நாள் கூட்டத்தை 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாமக கூட்டியிருக்கிறது. வன்னியர் சமூகமே ஒன்று திரளுங்கள், நாங்கள் எங்களுடைய பவரை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சித்திரைக்கும் அந்த 12 ஆண்டுகள் இதெல்லாம் விஷயம் இல்லை. அடுத்து வருகிற தேர்தல் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய தங்களுடைய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எவ்வளவு படை இருக்கிறது, அதையெல்லாம் தங்களை தாங்களே பரிசோதித்து கொள்வதற்கும் தங்களுடைய கூட்டத்தை காட்டுவதற்குமான ஒரு நிகழ்வாகத்தான் இதை கூட்டியிருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, பேர வலிமை. வேறு ஒன்றும் இல்லை. எங்கள்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ சீட்டு தருவீங்க, எவ்வளோ காசு தருவீங்க, இதையெல்லாம் கூட்டணிகளிடம் பேசுவதற்கு, அப்படி கூட்டணிகளிடம் மாற்றி மாற்றி பேசுவதற்கான தகுதியை கூட இந்த பாமக கடந்த காலங்களில் இப்போதே இழந்து விட்டது. கடந்த காலங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகளின் விளைவு இப்போ மாற்றி மாற்றி பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத அளவிற்கு பாஜகவின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ராமதாஸை பொறுத்தவரையிலும் எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும், அதாவது தன்மேல் ஊழல் குற்றச்சாட்டுகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் கட்சியை கொஞ்சமாவது சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அது நழுவி விட்டது. முழுக்க அது பாஜக பக்கம் சாய்ந்து விட்டது. அதுக்கு முழு காரணமும் இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய சொகுசான அரசியல். எந்த விதத்திலையும் பெரிய போராட்டம் கிடையாது, களத்தில் இறங்கி நின்று வேலை செய்வது கிடையாது. இருக்கிற கூட்டத்தை ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜர் எப்படி எல்லாவற்றையும் நிர்வகிப்பாரோ அப்படி பனையூரில் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு ஐடி கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தானும் இன்னொரு பிரான்ச் ஆரம்பித்து நாங்கள் பனையூரில் இருக்கிறோம்னு மேடையிலே சொன்னார். ஸோ இப்படி நடந்து கொண்டிருப்பது களத்திலிருந்து வந்த ராமதாஸுக்கு உழைத்து கொண்டிருக்கிற, அதான் அவர் சொல்கிறாரு, சொகுசாக இருந்து கொண்டெல்லாம் கட்சி நடத்த முடியாது, யாராக இருந்தாலும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார். எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது அவருடைய பதவிக்கு, அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ காலை வாரி கொண்டிருக்கிறாய். இது கிட்டத்தட்ட வன்னியர் மக்களுக்கு ஏதோ நன்மையையோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரையோ தன் அனுபவத்தையோ ஏதோ ஒரு வகையில் பகிர்வது அல்ல, தன் மகனுக்கு வீட்டில் டைனிங் டேபிளில் சாப்பிட்ற இடத்துல சொல்லி, தம்பி இப்படி இருக்கணும்டா, இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு தகப்பன் சொல்லி திருத்துகிற இடத்தில் அந்த விஷயங்களை எல்லாம் ஒரு மேடை போட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படை சூழ அந்த மக்கள் எழுச்சியில் இருக்கும்போது தங்களுடைய குடும்ப பிரச்சனையை பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைலாம் அவர் ஏன்னா பெரியவர் ராமதாஸ், அவருடைய டிசிஷனை இவர் மறுத்து எதையும் செய்ய முடியாது, பேச முடியாது. பட் அதை ஒரு பாலிஸ்டாக அந்த மேடையில் கொஞ்சம் நெளிவோடு அதை கடந்து போகிறார். ஆனால் அதற்கு முன்னாடி பேசும்போது 45 ஆண்டுகளாக இந்த களத்தில் இருப்பவர் எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி பெருமிதமாக சொல்கிறார். நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க, ஆனா அதை விட முக்கியம் நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 45 ஆண்டு காலம் சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் வன்னியர் மக்களை ஒரு வாக்குக்கான எந்திரமாக மட்டுமே பார்க்கின்றன. அவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் 14 ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய அரச கட்டமைப்பில்
வெறும் 14 பேர் இருக்கிறார்கள். அந்த 14 பேர்லையும் 13 பேர் ப்ரமோஷன் அடிப்படையில் மேலே வந்தவர்கள். அவர்கள் டைரெக்டாக ஐஏஎஸ்க்கு எழுதி வந்தவர்கள் அல்ல. ஐபிஎஸ் துறையிலையும் அதே தான் அப்படின்னு சொல்லி கடுமையாக நொந்து கொள்கிறார். தமிழ்நாட்டிலே உயர் காவல்துறை பொறுப்பில் இருப்பவர்கள் 109 பேர். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, இந்த டாப் போலீஸ் ஆஃபீஸர் 109 பேர் இருக்கிறாங்க. அதில் எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒண்ணே ஒன்று. இந்த விஷயத்தை எல்லாம் நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இவர்களுக்கு உண்மையிலேயே அதாவது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. ஒரு கட்சி உருவாகி அந்த கட்சி நின்று வேலை செய்கிறது என்றால் அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்திலிருந்து தான் அது வருகிறது. அந்த காரணத்தில் இந்த பாமக என்கிற கட்சி உருவாகி வளர்ந்து எழுந்தது என்பது வன்னியர் அப்படிங்கிற குறிப்பிட்ட சாதியினருடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் அதை இன்க்ளூசிவாக மற்றவர்களோடு சேர்த்து நிகழ்த்துவது, சக ஒடுக்கப்பட்ட சமூகத்தையோ அல்லது அதற்கும் கீழே இருக்கக்கூடிய சமூகங்களையோ இணைத்து கொண்டு பெரிதாக வளர்வது என்பது அடுத்த கட்டம். அதற்கெல்லாம் முயற்சி செய்து பார்த்தால் ராமதாஸ், ஆனால் அதில் அவருக்கு பெரிய இருக்கிற வன்னியர்களே அவரால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னென்னா, திருப்பி செலுத்தணும். எந்த ஒரு விஷயமுமே டூ அண்ட் ஃப்ரோ. ஒரு மக்களிடமிருந்து நாம் பலனை எதிர்பார்க்கிறோம் என்றால் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்துவிட்டுத்தான் நீங்கள் பலனடைய முடியும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நிலைமை என்னவா இருக்குது? தைலாபுரம் வளமாக இருக்கிறது. அவர் குடும்பம் மருத்துவர்கள், 2 மருத்துவர்கள், அவர் மருத்துவர், மகள் மருத்துவர், மருமகள் மருத்துவர்னு சொல்லி எல்லா மருத்துவர் புடைசூழல் இருக்குது. ஆனால் வன்னியர் மக்களுக்கு மருத்துவர் அந்த கனவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அதான் நீங்களே சொல்கிறீங்களே, அரசு அதிகாரத்தில் இல்லை. மருத்துவர் விவகாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி என்ன? நீட்டு தான் பிரச்சனை. அந்த நீட்டை ஒழித்து கட்ட வேண்டிய அந்த அதிகாரம் படைத்ததாக யார் இருக்கிறா? பாஜக இருக்கிறாங்க. அந்த பாஜக முடியவே முடியாதுன்னு சவால் விடுகிறது. அதை பற்றியெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கு எந்த நாவும் உங்களுக்கு வரல. அண்ணாமலை அவ்வளோ பேச்சு பேசினார், அதை பற்றி எதிர்த்து இவர்கள் பேசியதாக தெரியவில்லை. இன்னொன்று, தாங்கள் இருக்கிற கூட்டணியிலிருந்து எதிர்த்து அவர்களுக்கு குறைந்தபட்சம் எதிர்த்து கூட வேண்டாம், எங்களுக்கு இதாங்க டிமாண்டுன்னு சொல்லி எங்களுக்கு விலக்கு கொடுங்கள், தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட தகுதி இல்லை. இன்னும் கூடுதலாக எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் அப்படின்னு யாரை? திமுக அரசு. அதனால் எடுப்பதனால் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி எடுப்பதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்தும் கூட அதற்கான உதாரணமாக பீகார் என்கிற மாநிலம் எடுத்து வைத்த அந்த டேட்டாவை தூக்கி அந்த தரவுகளை எல்லாம் தூக்கி வீசியது தான் அரசாங்கத்தினுடைய, அதாவது நீதித்துறையினுடைய தீர்ப்புகள். அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கு எந்த பொருளும் இல்லை எடுப்பதனால். அப்போ இவர்கள் இங்கே இருக்கிறவர்களை நெருக்கடி கொடுத்தார்களே தவிர தாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் அந்த நெருக்கடியை கொடுத்திருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் அந்த பொறுப்பு வேகம் இருந்தது. இந்த லாபங்கள் கிடைக்கும்போது அது எங்களால் வந்தது, நாங்கள் செய்த அழுத்தத்தினால் வந்தது அப்படின்னு ஓன் பண்ணிக்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்களே தவிர டேபிளை தாண்டி வேலை செய்கிறாங்கிறத அது அப்பா மகன் சண்டையிலே அவர்களே சொல்லிவிடுகிறார்கள். அப்போ 45 ஆண்டு காலம் ஐயா மருத்துவர் அவர்கள் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வது என்பது உங்களுடைய குடும்பம் அடைந்த வளர்ச்சி அளவிற்கு வன்னியர் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும், மாற்றங்கள் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். அதுக்கான வாய்ப்பு இல்லாத அளவிற்கு நீங்கள் தான் நடந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அது உங்களுடைய குற்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்னொன்று, 23 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், 5 எம்பிக்கள் இருக்கிறார்கள், 7 எம்பிக்கள். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, திமுகவில் 5 எம்பிக்கள் இருக்கிறார்கள், இந்தியா கூட்டணியில் 7 எம்பிக்கள் இருக்கிறார்கள். 23 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு இருக்காங்க. 23 எம்எல்ஏக்கள், 3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க திமுக உருவாக. அதாவது அப்போ என்ன பொருள்னா, திமுக அந்த மக்களுக்கு உரிய அளவில் பாதுகாப்பையும் பிரதிநிதித்துவத்தையும் கொடுத்திருக்கிறது. நீங்கள் 57 திமுக வெற்றி பெற்றதும் வன்னிய மக்களால் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வட மாநிலங்களில், வட மாவட்டங்களில் எங்களுடைய கை அதிகமாக இருந்தது, அதிகமான எண்ணிக்கையில் நம்ம தான் அவர்களை வெற்றி பெற செய்தோம். 2067 ஆட்சியை பிடிக்கும் போதும் அதிகமான இடத்தில் வன்னியர்களினுடைய வாக்குகளால் தான் திமுக வெற்றி பெறுது. அதெல்லாம் சரிதான். திமுக அந்த பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கு நியாயமாக அந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறது. இப்போ வரையிலும் ஜனவரியில் தான் இந்த 21 பேர்
இடஒதுக்கீட்டினால் இறந்து போன அந்த தியாகிகளுக்கு மண்டபத்தை கட்டி விழுப்புரத்தில் திறந்து வச்சார். இப்படி வன்னியர் மக்களுக்கான அடையாளங்களை, அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை, அவர்களுக்கு அரசு வேலையில் உரிய இடத்தை, இதையெல்லாம் திமுக வழங்கியிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்ததில் வன்னியர்களுக்கான எழுச்சி, போராட்டம், இழப்பை சந்தித்த வன்னிய குடும்பங்கள் இருக்கிறது. ஐயா ராமதாஸுக்கு அல்லது அன்புமணி ராமதாஸுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, என்ன பங்கு இருக்கிறது, அந்த கேள்வி கேட்போம் இல்லையா? 10.5% இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற்றோம்னு சொல்லி 2021 அவசரமாக ஒரு விளையாட்டை, ஒரு பொலிட்டிக்கல் கேம், ஒரு அரசியல் விளையாட்டை விளையாடியது இவர்கள் குடும்பம். அதனால் அந்த வன்னியர் மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அந்த இடத்திலே சிவசங்கரும் அதற்கு பிறகு பேசியிருக்கிறார். வேல்முருகன் அவர்கள் சட்டசபையில் பேசியிருக்காங்க. அவர்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது. 20% உள்ஒதுக்கீட்டில் மோஸ்ட் பேக்வேர்டு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் அதிகமாக பலனடைவோர் 15% அளவிற்கு இந்த வட மாவட்டங்களில் வன்னியர்கள் பலன் பெறுகிறார்கள். இப்போ வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய டென்ஸாக இருக்கிற பகுதியில் 20% அளவிற்கு அதிக இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி கிடைக்காதவர்கள் வேறு பிற மாவட்டங்களில் போயும் தங்களுடைய பங்கை அந்த போட்டியில் போய் அந்த காம்படிஷனில் வெற்றி பெற்று, அதாவது அதோட பொருள் என்னென்னா, தென் மாவட்டங்களில் வன்னியர்களின் எண்ணிக்கை குறைவு, அந்த இடத்துலையும் போய் ஹாஸ்டலில் தங்கி கூட படிப்பில் இடஒதுக்கீடை பெறுவது, இதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ டென்ஸ்டாக இருக்கிற பகுதியில் 15% பெறும்போது ஒட்டுமொத்தமாக 12% அளவிற்கு அதிக லாபத்தை பெறுகிறார்கள். சிவசங்கர் சொன்னார், அதே தான் வேல்முருகன் அவர்களும் சொன்னார். ஸோ இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. வன்னியர்கள் குறைவாக இருக்கிற பகுதியில் பிற சாதியார் அந்த லாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் டூ அண்ட் ஃப்ரோ 20%ங்கிற பெரிய எல்கைக்குள் நடக்கிறது. இல்லைன்னா என்ன நடக்கும், அந்த 10.5க்குள்ளேயே வன்னியர்கள் அதுக்குள்ளேயே தங்களுடைய லாபத்தை தேட வேண்டியது இருக்கும். அது அவங்களுடைய எண்ணிக்கை அந்த வட்டத்தை குறுக்கும். இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இவர்கள் வன்னியர்களுக்கு லாபத்தை இல்லை, ஏதோ பருப்பொருளான உத்தரவாதமான ஒரு நியாயத்தை உங்களுக்கு பெற்றுத்தருகிறேன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை செய்துவிட்டு தங்கள் லாபத்தை, தங்கள் குடும்பத்துக்கான லாபத்தை பெறுகிறார்கள். இப்போ அதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள்.